தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சாதி பெயரை கூறி இளைஞரை தாக்கிய 6 பேர் சிக்கினர். வெள்ளூர் புதுவளைவு ஆதி திராவிடர் தெருவைச் சேர்ந்த ஃபாசிலின் என்பவர் தனது புல்லட் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது வெள்ளூர் புதுவளைவு பகுதியில் இளைஞர்கள் சிலர் ஃபாசிலினை வழிமறித்து சாதி பெயரை கூறி தகராறில் ஈடுபட்டதுடன் அவரது வீட்டிற்கே சென்று தாக்கியுள்ளனர். இதையடுத்து சாதி பெயரை கூறி தாக்கிய 6 பேர் சிக்கிய நிலையில் இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் ஜே செய்தியாளர்களை போலீசார் மிரட்டியுள்ளனர். சமூக நீதி அரசு என வெற்று விளம்பரம் செய்யும் திமுக அரசு பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதில்லை என்றும் அநீதி குறித்து கேள்வி எழுப்புபவர்களையும் மிரட்டி அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த வெல்வாடி சார்ந்த ஒரு 10 பேர் மிரட்டி நீ அந்த வண்டி ஓட்டக்கூடாது, புல்லட் வண்டி நீ ஓட்டக்கூடாது, உனக்கு தகுதி இல்லை, நீ புல்லட் வண்டி ஓட்டலாமான்னு என்னை ரோட்டில் மறைச்சி கேட்டாங்க. வீடு பூந்து அடிக்க வந்து நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லி வீட்டில் இல்லைன்னு ரோட்டில் வந்து என்னை மறைச்சி அடித்தாங்க. போராளி கத்தி இது மாதிரி வச்சு அடிக்க, நீலாம் வண்டியில் போகலாமா, எங்களுக்கு அடிமையாக இருக்கணும், இப்படிலாம் பேசினாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் சென்னாத்தூர் லாடவரம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் விவசாய நிலத்தில் கட்டி வைத்திருந்த மாடுகளை ஓட்டி வர செல்லும் வழியில் மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். ஆரணி மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் மாடுகளை ஓட்டி வந்த கல்லூரி மாணவர் ஏழுமலை மரத்தடியில் ஒதுங்கிய போது மின்னல் தாக்கி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. ஈரோட்டில் கனமழை காரணமாக முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளானார்கள். வடகிழக்கு பருவமழை துவங்கிய முதல் நாளிலேயே கனமழை பெய்ததில் ஈரோட்டில் உள்ள மணிக்கூண்டு ஈஸ்வரன் வீதி, ஆர்கேவி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் தீபாவளிக்காக துணிகள் வாங்க வந்த பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளானார்கள். ஸ்டாலின் மாடல் அரசு முன்னெச்சரிக்கையாக மழைநீர் வடிகால்களை அமைக்காமல் விட்டதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தேனி மாவட்டம் போடி அருகே குரங்கணி வனப்பகுதியில் கள்ளத்துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களுடன் வேட்டையாடச் சென்ற நபர் சிக்கினார். குரங்கணி வனப்பகுதி பீச்சாங்கரை பகுதியில் வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதற்காக நாட்டு துப்பாக்கிகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த போடி புது காலனியைச் சேர்ந்த சங்கரநாராயணன் என்பவர் பிடிபட்டார். மேலும் பிடிபட்ட நபரிடம் இருந்த 2 துப்பாக்கிகள், 16 தோட்டாக்கள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் சமூக விரோதிகள் வனவிலங்குகளை வேட்டையாடுவது தொடர்கதையாகி உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தர்மபுரி மொரப்பூர் ரயில் பாதை திட்டத்துக்காக அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளை எதிர்த்து மூக்கனூர் கிராமத்தினர் மண்ணெண்ணெய் கேனுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மூக்கனூர் ரயில் நிலையம் தொடர்பாக நடைபெற்ற வாக்கெடுப்பில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் திமுக கட்சியினர் வாக்களித்து சதி செய்ததாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறினார். இதனால் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக புதிய ரயில் பாதை அமைக்க ஏற்படுத்திய திட்டத்தை அமல்படுத்த கோரி போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். மாவட்ட செயலர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே மனு கொடுத்துருக்குறோம். கடைசியாக கலெக்டர் மீட்டிங் கொடுத்தோம். அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி மீட்டிங் போடுறோம், நாங்கள் வாங்க கலந்துக்கங்கன்னாங்க. இப்போ ஓட்டு எடுப்பு செஞ்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அங்கே எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இப்போ இத்தனை 250 குடும்பம் இங்கே உட்காந்துருக்குறோம். எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கவர்மெண்ட் வந்து செவி சாச்சு எங்களுடைய பாதிப்பு இல்லாமல் வழித்தடத்தை மாற்றி அமைக்குமாறு ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். திருப்பூர் மாநகராட்சியில் அடிப்படை வசதி செய்து தராத விடிய அரசிற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. விக்னேஸ்வரா நகர் விரிவு பகுதியில் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் நடந்து செல்வதே பெரும் பாடாக உள்ளது. மேலும் அங்கு சாக்கடை தேங்கி சுகாதார சீர்கேடும் ஏற்படுகிறது. இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என சாடும் பொதுமக்கள் இனியும் அடிப்படை வசதிகளை செய்து தராவிட்டால் வரும் தேர்தலில் விடிய அரசுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என எச்சரித்தனர். எங்கள் தெருவில் வரல, இது வரைக்கும் ரோடு வசதியோ பாதாள சாக்கடை நல்ல தண்ணி குடி தண்ணி எதுவுமே எங்களுக்கு வரல. நாங்களும் எல்லா இடத்துலையும் மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. எங்களுக்கு வந்து ரோடு வசதி கம்பல்சரி எங்களுக்கு வேணும். எங்களுக்கு அதுக்காக நாங்கள் இந்த இதுக்கும் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். நாங்கள் போராட்டத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து ஆகணும். செங்கல்பட்டு மாவட்டம் ஒரகடம் ஐடிஐ அருகே லாரி மீது பைக் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ஒரகடம் அருகே சாலையில் திரும்ப முயன்ற சரக்கு வாகனம் மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த அப்துல் அஜூஸ், மோகன சுந்தரம் ஆகிய 2 கல்லூரி மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஸ்டாலின் மாடல் அரசு போக்குவரத்து காவல்துறை சிக்னல் ஏற்பாடுகள் மற்றும் தடுப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காததே விபத்துக்கு காரணம் என வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர்.
இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 3 பேரை மீட்க வேண்டும் என விடிய அரசுக்கு மீனவ மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கள்ளிவயல் தோட்டத்தில் இருந்து நாட்டுப்படகு மூலம் பனங்குடி கிராமத்தை சேர்ந்த ராஜா, ராமநாதபுரத்தை சேர்ந்த குமார் மற்றும் முரளி ஆகிய 3 பேரும் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது இன்ஜின் பழுதாகி நின்ற படகை கடல் அலை இலங்கை கடல் எல்லைக்குள் நகர்ந்து சென்ற நிலையில் எல்லை தாண்டியதாக 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து கைதான 3 பேரையும் மீட்க ஸ்டாலின் மாடல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ருத்ரபாளையம் பகுதியில் புதர்மண்டி காணப்படும் நீர்வழிப்பாதையை பராமரிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ருத்ரபாளையம் பகுதியில் உள்ள பிள்ளக்கால் ஓடை புதர்மண்டி காணப்படுவதாகவும் இதனால் மழை காலங்களில் தண்ணீர் வரும்போது வழித்தடம் மாறி செல்ல வாய்ப்புள்ளது எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அரசு அதிகாரிகள் உடனடியாக இந்த நீர்வழிப்பாதையை சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு ஓடையை சீரமைத்து தராமல் விவசாயிகளை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் தரமற்ற அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் மலை கிராம மக்கள் அச்சத்தோடு பயணிக்கும் அவல நிலை உள்ளது. சத்தியமங்கலம் நோக்கி செல்லும் அரசு பேருந்தின் இருக்கைகள் கழன்றுவிடும் நிலையிலும் ஜன்னலின் கண்ணாடியின் இடையே கம்பிகள் இல்லாமல் இருப்பதும் பயணிகளிடையே எப்போது விபத்து ஏற்படுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசின் போக்குவரத்து துறை ஓட்டை உடைசல் பேருந்துகளை தங்கள் பகுதியில் இயக்குவதை தவிர்க்க வேண்டும் என மலைவாழ் மக்கள் வலியுறுத்தினர்.